வருகின்ற ஆனி மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை. இதனுடைய சிறப்புகள் என்ன? இந்த ஆனி வெள்ளிக்கிழமையில என்ன மாதிரி விஷயங்கள் செய்வது மக்களுக்கு உகந்ததா அமையும்? வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது பண வரவிற்கு உண்டான எனர்ஜியை நம்ம கிட்ட இல்லைன்னா கூட அன்னைக்கு நம்ம உருவாக்கக்கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை. சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த மகாலட்சுமியோட அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த நாளை ஆனி மாதத்தில் வரக்கூடிய வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரத்தில் சூப்பராக இருக்கும். மேலும் மேலும் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு சின்ன டவுட் மேம், என்னன்னா இப்போ இந்த ஹோரையை பயன்படுத்தும் போதோ இல்லை இந்த டைமிங்கோ இல்லை நாளை பயன்படுத்தும் போதோ எல்லாத்துக்குமே நான் இது பார்க்கணுமா, எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செய்யணுமான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து மேம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவிமா. நற்பவி மேம். மேம், வெள்ளிக்கிழமைகளை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம், பேசிட்டு வரோம். வெள்ளி செவ்வாய் என்ன பண்ணணும் அப்படின்லாம் பேசியிருக்கோம். வருகின்ற ஆனி மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை, இதனுடைய சிறப்புகள் என்ன? இந்த ஆனி வெள்ளிக்கிழமையில என்ன மாதிரி விஷயங்கள் செய்வது மக்களுக்கு உகந்ததா அமையும் மேம்? நிச்சயமாங்கம்மா. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது பண வரவிற்கு உண்டான எனர்ஜியை நம்ம கிட்ட இல்லைன்னா கூட அன்னைக்கு நம்ம உருவாக்கக்கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை. சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த மகாலட்சுமியோட அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த நாளை ஒவ்வொரு வீடுகளிலும் சிறப்பாக பூஜை பண்ணுங்கள். பெண்மணிகள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், பயன்படுத்துங்க, சூப்பராக இருப்பீங்க. இதற்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை மாலை நேரத்துலேயே உங்களோட நிலைவாசல் படியெல்லாம் தொடச்சி வச்சுருங்க. காலையில் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் நிலவாசலுக்கு மஞ்சளும் பன்னீர் கலந்து பச்சை கற்பூரம் கலந்து பூசிட்டு நல்ல அரக்கு கலர் தாழம்பூ குங்குமம் வைங்க. நிலவாசலுக்கு தலைவாசல், நிலைவாசல், ராஜநிலை எதுவாக வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட மெயின் என்ட்ரன்ஸ் அதுக்கு வச்சுட்டு நீங்கள் பிறகு பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி பூஜை சூப்பராக பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி சாண்டிங் பண்ணுங்கள். அல்லது யூடியூப்பில் போட்டு விடுங்க, கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு விடுங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடிய விஷயங்கள். பால் பாயசம் நைவேத்தியம் நிச்சயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 to 7 சுக்கிரஹோரையில் வீட்டில் உள்ள நம்ம அம்மான்னு நினச்சிங்க. அவங்க படத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சிவன் இருக்கார, நம்ம அப்பா இருக்காங்க, அப்பா ஒரு மீனாட்சியோட ஃபோட்டோ, காமாட்சியோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா, விசாலாட்சி ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அவங்க நம்மளோட அம்மா. அவங்களுக்கு வாரம் ஒரு முறையாவது ஏதாவது ஃபுட்டு கொடுக்குற மாதிரி அந்த பாவனையோடு செய்யுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறது சிறப்பு. இதில் மகாலட்சுமிக்கு பிடித்த உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான், அவங்க சாப்பிட போகிறதில்ல. அந்த பால் பாயசம் சிறப்பு. அது போலவே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஹனி எல்லாம் இதெல்லாம் வைக்கிறது. இது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு அதாவது பாட்டெல்லாம் போட நேரம் இல்லை அப்படின்னா கூட ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஸ்ரீம் மட்டும் கூட சொல்லலாம். உங்கள் மனசு தான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அப்போ இது போல் நீங்கள் பண்ணுறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு. அதுவும் இந்த 27ஆம் தேதி இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரத்தில் ஒரு பொருள், ஒரு தங்கம் வாங்கினால் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால மாலை நேரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை 7 மணி வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரம் வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு, பூச நட்சத்திரமும் வந்துருச்சு, ப்ளஸ் 8 to 9 சுக்கிரஹோரையும் வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மாலை நேரத்தில் 6 மணிக்கு முன்னாடியும் 6 மணிக்கு மேலேயும் நீங்கள் போய் ஒரு ஜுவல்லு எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. 1 கிராமாவது வாங்குங்க. இல்லை என்னால் வெள்ளி சங்கம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு வெள்ளியாவது ஒரு 5 கிராமோ 10 கிராமோ ஒரு வெள்ளி காயினாவது வாங்குங்க. அந்த நேரத்தில் அல்லது தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஏதாவது இப்போ ஆவணி மாதத்தில் ஒரு கல்யாணம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா அதுக்குண்டான பொருட்கள் வாங்க. ஒரு காயினாவோ நகையாவோ தாராளமாக வாங்கி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு 8 to 9 சுக்கிரஹோரையில் பில் போட்டு உங்கள் கையில் அந்த தங்கத்தை வாங்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலும் மேலும் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதில் உங்கள் ஊரில் எந்த கடை ராசியான கடை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேளுங்க. நான்லாம் சென்னையில் ஒரு கடை, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நகைக்கடை, ஃபஸ்ட்டு நகைக்கடைன்னு பெரிய அளவில் கொண்டு வந்தவங்க அவங்க தான். இன்றளவும் அந்த கடையோட பிரான்ச்சஸ் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்குது. ஆனால் அந்த ஒரே நகைக்கடையில் மட்டும்தான் வாங்குவேன்.
எப்போதுமே. நேற்று கூட வாங்கினேன். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்னா கூட இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் தேடி ராசி, அது எந்த திசையை பார்த்த கடை, இப்படிலாம் நான் பார்ப்பேன். இதெல்லாம் ஒரு நல்ல நமக்கு வந்து நம்ம முயற்சி இருக்குது, கடுமையான உழைப்பு இருக்குது, நேர்கொண்ட பார்வை இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எந்த தடைகள் தாமதங்களும் வரக்கூடாதுன்னா இந்த சின்ன சின்ன ஐதீகங்களை, இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நீங்களும் விஸ்வரூப வெற்றியாளர்களே நற்பவி. ரொம்ப சிறப்பு மேம். பொதுவாகவே தங்கம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்களை வந்து நம்ம நோட் பண்ணி அந்த நாளில் போய் வாங்கினா நல்லது அப்படின்னு நினைப்போம். குளிகையில் வாங்கினா வளரும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இது அற்புதமான தகவலாக சொன்னீங்க. இதை தவிர்த்து வேற எந்த நாட்களை மேம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? எப்போதுமே தங்கம் வாங்கிறது அப்படின்னா முன்னோர்கள் சொன்ன விஷயம் வந்து வியாழக்கிழமை வாங்கிறது குருஹோரையில் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நம்ம ஒரு திருமண காலங்கள் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில தான் போய் நம்ம ஒரு பட்டு புடவை வாங்குறதோ நகைகள் வாங்குறதோ வாங்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், நான் சனிக்கிழமை தான் வாங்குவேன். ஏன்னா சனி வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால எந்த புது ட்ரெஸ் வாங்கினாலும் சனிக்கிழமை தான், நகை வாங்கினாலும் சனிக்கிழமை தான், எதுவாக இருந்தாலும் நான் வந்து எந்த ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னாலும் சனிக்கிழமை தான் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நிறைய யூடியூப் பார்க்குறீங்க, நிறைய ஜோதிடம் பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இருக்குது, எந்த ஹோரையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் நல்லது நடக்கும், எந்த தாராபலனில் 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் இதெல்லாம் விட சூப்பரான ஒரு நட்சத்திரம் இருக்குது. உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 19வது நட்சத்திரம் அது என்னைக்கு வருது, அன்னை நாள் எப்படி இருக்குது, அன்னைக்கு அது வந்து நல்ல ஒரு நாளா, அஷ்டமி நவமி இல்லாத நாளா, அந்த நாள் வந்து பலமான நாளா, ஜீவன் நேத்திரம் உள்ள நாளா, இந்த மாதிரிலாம் பார்த்து ஒரு விஷயத்த நம்ம வந்து வளரக்கூடியவர்கள். அதாவது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அளவு பெரிய அளவில் இருந்தோம், ரொம்ப நலிவடைஞ்சிட்டோம், இப்போ தான் படிப்படியாக ஒரு ஸ்டெப்பு வரோங்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே பொருளாதாரம் மேம்படும். நற்பவி. கரெக்டாக சொன்னீங்க மேம். ஏன்னா நல்லவங்க செய்யாததை கூட இந்த நாள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு நாள், நேரம், கிழமை, ஹோரை இதெல்லாம் பார்க்கறது ஏதாவது ஒன்று பிடிச்சிக்குங்க. என்ன கேட்டால் ஹோரையை பிடிச்சிங்க, நாளை கூட விட்டுருங்க. நாளெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்மளால் செய்ய முடியாது. நாள் அது அஷ்டமி நவமி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஹோரை சூப்பராக ஹோரையை பயன்படுத்தினா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சில பேர் திதியை பிடிக்கிறீங்க, நல்லது. நட்சத்திர தாரைகளை பயன்படுத்துறீங்க, நல்லது. என்ன கேட்டால் இதெல்லாம் கூட கொஞ்சம் நமக்கு குழப்பம் இருக்கும். நல்லா அழகாக கேலண்டரை திருப்பி பாருங்கள், இல்லைனா மொபைலில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஹோரைகளை என்னென்ன ஹோரைகள் எது எதுக்குன்னு இருக்குது, அந்த ஹோரையை மட்டும் பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற வழியை பாருங்கள். அப்புறம் நம்ம துல்லியமாக போய்க்கலாம். நற்பதி. இதில் ஒரு சின்ன டவுட் மேம். என்னென்னா இப்போ வந்து இந்த ஹோரையை பயன்படுத்தும் போதோ இல்லை இந்த டைமிங்கோ இல்லை நாளை பயன்படுத்தும் போதோ எல்லாத்துக்குமே நான் இது பார்க்கணுமா, எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செய்யணுமான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து மேம்? நிச்சயமாக பார்த்து செய்கிறது சிறப்பு. ஏன் முன்னோர்கள் எதுக்கு இப்படி வந்து ஒரு கணக்கு, ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற இந்த வானியல் சாஸ்திரத்தை எதுக்கு கொடுத்தாங்க? நல்ல நேரத்தில் நல்ல விஷயத்த செஞ்சால் நல்லது தான் நடக்கும். அப்போ நம்ம மனசும் நல்லதை தான் நாடும். நல்லது ஏன் பயன்படுத்துங்க. நல்லது உங்களுக்கு தொடர்ந்து நடந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லது நடக்கலே விட்டுட்டு போயிட்டே இருங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் மாதிரி போயிட்டே இருங்க. நம்ம இந்துக்களோட சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயம், நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் ஃபாலோ பண்ண. இன்றைக்கி என்னோட யூடியூப் சேனலில் மட்டும் இல்லை, என்னோட நிகழ்ச்சிகள் எல்லாருமே எல்லா மதத்தினரும் பயன்படுறாங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். இதை செஞ்சால் இது நடக்கும், ஏன் நடக்கும், எதனால் நடக்கும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனையோட புரிதலோட சொல்கிறதுனால அனைத்து மதத்தினரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அவங்க விட்டுட்டு வந்து நம்ம தெய்வத்தை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் நம்மளோட இந்து சம்பிரதாயங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும். சிறப்பு மேம். ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.